சுற்றி வளைக்கும் அமெரிக்க போர்க்கப்பல்கள், 10,000 வீரர்கள், ஈரான் கழுத்தை சத்தமின்றி நெரித்த ட்ரம்ப். மத்திய கிழக்கில் ஈரானுடனான மோதல் போக்கு உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்கா அங்கு தனது இராணுவ பலத்தை முன் எப்போதும் இல்லாத வகையில் குவித்து வருகிறது. 2003ஆம் ஆண்டு நடைபெற்ற ஈராக் போருக்கு பிறகு தற்போது நடைபெற்று வரும் இந்த இராணுவ முன்னெடுப்புதான் அமெரிக்காவின் மிகப்பெரிய கடற்படை குவிப்பு என்று பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இது ஈரான் மீதான ஒரு முழு வீச்சிலான போருக்கான தயாரிப்பாகவே பார்க்கப்படுகிறது. ஈரான் கடல் எல்லைகளுக்கு அருகே ஏற்கனவே 2 அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் நிலை கொண்டுள்ள நிலையில் தற்போது 3வது போர்க்கப்பலான USS ஜார்ஜ் H.W. புஷ் அங்கு விரைந்து கொண்டிருக்கிறது. இதனுடன் 3 நவீன நாசகார கப்பல்களும் இணைந்து பயணிப்பதாக ஃபைனான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ஒரு நகர்வின் மூலம் மட்டும் சுமார் 5,000 கூடுதல் வீரர்கள் அப்பகுதிக்கு வர உள்ளனர். இது ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் உடனடி தாக்குதல் நடத்தும் திறனை பல மடங்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடற்படை மட்டுமின்றி ஈரான் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தரைப்படை மற்றும் வான்வெளி தாக்குதலுக்கான ஏற்பாடுகளையும் பென்டகன் தீவிரப்படுத்தியுள்ளது. 82வது ஏர்போர்ன் டிவிஷன் மற்றும் கடற்படை பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 10,000 தரைப்படை வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் USS திரிபோலி மற்றும் USS பாக்சர் போன்ற நீர் நிலம் இரண்டிலும் பயணிக்கக்கூடிய தாக்குதல் கப்பல்களும் அந்த பகுதியை நோக்கி அனுப்பப்பட்டுள்ளன. இவை ஏவுகணை தாக்குதல்கள் மட்டுமின்றி தேவைப்பட்டால் ஈரான் மண்ணிற்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்தவும் வழிவகுக்கும் என தெரிகிறது. தற்போது நிலவி வரும் தற்காலிக போர் நிறுத்தத்தை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நீடித்துள்ள போதிலும் அவரது வார்த்தைகளில் அனல் பறக்கிறது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். குறிப்பாக ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானை பணிய வைக்கவே இந்த இராணுவ குவிப்பு பயன்படுத்தப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற முக்கியமான கடல்சார் வணிக பாதைகளில் ஈரானின் ஆதிக்கத்தை முற்றிலுமாக முடக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த அதிரடி நகர்வுகளுக்கு பின்னால் ஒரு காலக்கெடுவும் இருப்பதாக தகவல்கள் கசிக்கின்றன. ஈரான் தனது தரப்பு இதில் முடிவெடுக்க அமெரிக்கா வெறும் 3 முதல் 5 நாட்கள் மட்டுமே அவகாசம் அளித்துள்ளது. இந்த காலக்கெடுவுக்குள் ஈரான் பணியவில்லை என்றால் அமெரிக்காவின் ஏவுகணைகள் ஈரானின் முக்கிய இலக்குகளை நோக்கி பாயும் எனவும் அஞ்சப்படுகிறது. இராணுவ குவிப்பு ஒருபுறம் இருக்க கடற்பகுதியில் நேரடி மோதல்களும் அரங்கேறி வருகின்றன. ஓமன் அருகே சென்று கொண்டிருந்த ஒரு சரக்கு கப்பல் மீது ஈரானின் புரட்சிகர காவல்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இங்கிலாந்து கடல்சார் வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. இதில் அந்த கப்பலின் முக்கிய பகுதிகள் சேதமடைந்தன. மறுபுறம் சர்வதேச கடல்சார் சட்டங்களை மீறிய ஒரு கப்பலை ஈரான் தடுத்து நிறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இத்தகைய தொடர் மோதல்கள் பாரசீக வளைகுடா பகுதிகளில் போருக்கான சூழலை உறுதிப்படுத்தியுள்ளன. ஈராக் போருக்கு பிறகு மத்திய கிழக்கில் அமெரிக்கா எடுத்துள்ள இந்த மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை ஈரான் மீதான ஒரு பெரும் போராக மாறுமா என்பதை அடுத்த சில நாட்களில் தீர்மானிக்கும்.